பயணிக்கும் போது சாப்பிட்ற நேரம் தான் சாப்பிடுவாங்களா இல்லையாங்க? அப்ப சாப்பிட்ற நேரத்துல எல்லா அரசருக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. அந்த சாப்பாடு வச்ச இடத்தில் அந்த தட்டுல சாப்பாடு ஒண்ணுன்னா வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த தட்டுல இருந்து ஒரு காகம் என்ன பண்ணிச்சாங்க, ஒரு வெறுப்பு தட்டுல பாருங்க போனா போட்டுன்னு விடல. அதை தொடர்ந்து போனவர்கள் அங்க போனா அங்க ஒரு மனுஷர் கெட்டப்பட்டு இருக்கிறாரு. அங்க ஒரு மனுஷரு கெட்டப்பட்டு இருக்கிறாரு. அந்த கெட்டப்பட்டு இருக்கக்கூடிய மனுஷருக்கு இந்த காகம் உணவு கொடுத்துச்சு. அந்த வாயில இருந்து எடுத்த உணவை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க போனவங்க அவரை அந்த கட்டை அவுத்து விட்டு, நீ யாருப்பா அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு வியாபாரி, இந்த வழியாக வரும்போது கொள்ளையர்கள் என்னிடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இங்க கெட்டி போட்டு போயிட்டாங்க. என்றப்ப அன்னையிலிருந்து இன்ன வரை இந்த காலத்தின் மூலம் எனக்கு உணவு தந்து எனக்கு என் ரப்பு அன்னையிலிருந்து இன்ன வரையும் இந்த காலத்தின் மூலம் அவன் எப்படி வேண்டுமானாலும் தருவான். அவன் தான் ரப்புல் ஆலமீன். அந்த சூழலை பார்த்து விட்டு அல்லவா ரப்புல் ஆலமீனை நாம் மறந்து எந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அவனுடைய சிந்தனை இல்லாம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுட்டு போனான். அப்படியே போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு போயிட்டாங்க. எது அரசவை எல்லாத்தையும் ரப்புல் ஆலமீனை நான் இவ்வளவுதான மறந்து வாழ்ந்துட்டேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லி அந்த துறவற வாழ்க்கையின் பக்கம் அவருடைய பயணம், அதுவும் வெற்றி பயணம். அவருடைய பயணம் சும்மா சாதாரண பயணம் இல்லை. அவருடைய கடைசி வாழ்வியல் வரையும் எந்த நாட்டிலையுமே அவங்க நிரந்தரமா இருந்தது கிடையாது. என்னங்க, ஒரு துறவியை போட்டு கொஞ்ச நாள் இங்க இருப்பாங்க. ஆனால் இருந்த இடத்தில் அத்தனை இடத்திலும் அவர்கள் செய்த இந்த மார்க்கத்துக்காக வேண்டிய செய்த பணிகள் வெறும் பாடம். புரியுதா இல்லையாங்க? அப்ப அவங்க காபாவுடைய திரையை பிடித்து அழுதாங்க. அல்லாட்ட அழுது கேட்டான், ரப்பே நான் இன்னும் பாவமே செய்யக்கூடாது ரப்பே, எனக்கு அந்த பாவத்துடைய சிந்தனை கூட வரக்கூடாது, என் பாவத்தை போக்கிற இடத்துல இருந்து பாவமே இல்லாம அப்படின்னு வழிமாறுகள்கிட்ட அல்லாஹ் பேசுவாங்க. அல்லாஹ் சொன்னா, எனக்கு கஃபார் என்ற பேர் இருக்குப்பா அப்படின்னா, அல்லாஹ் என்ன சொல்றானா, எனக்கு கஃபார், இன்னைக்கு ஓதனமாலே யா கஃபார் யா அல்லாஹ், எனக்கு கஃபார் நான் மன்னிக்க கூடியவன் என்ற பேர் இருக்குது. அப்ப அந்த பேரை என்ன இடத்துல இருந்து எடுக்க சொல்றியா? அவன் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னானா, அதுக்கு நான் உங்களை எல்லாத்தையும் பாவம் செய்யறதுக்காண்டி சொல்லல. புரியுதுங்களா? என்னன்னா பாவம் செய்பவர்கள் அல்லாஹ் நம்மளெல்லாம் மன்னிப்பானா என்ற சிந்தனை வந்துடக்கூடாது. பாவம் நிகழும், யதார்த்தமானது. பாவம் என்பது இன்னைக்கு பாவத்திலே இது பண்ணமே. போனை எடுத்தாவே என்னது, இன்னைக்கு எங்க இருக்கீங்க, இந்த வந்துல அப்பதான் வீட்டுல ட்ரெஸ் கூட போட்டிருக்க மாட்டாப்புல. பொய் தானே, இன்னைக்கு பொய் கலந்துருச்சா இல்லையாங்க? அவங்கள பார்த்து எத்தனை பொய்கள், எல்லாமே பொய்யாத பொய் மயமாக மாறிவிட்டு. புரியுதா இல்லையாங்க? இவ்வளவு நேரமா போன் பார்த்து இல்ல போன் பார்க்கல இப்பதான். புரியுதா இல்லையாங்க? அப்ப இன்னைக்கு பொய்கள் எல்லாம் கலந்து போயிட்டது. அவைகள் பாவம் தானேங்க, எல்லாம் பாவம் தானே. அது கிருபு யுகுலிக்கு வல் சிதுக்கு இஞ்சி நல்லா சொன்ன அது கிருபு ஏற்குழு ஈமான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈமான சாப்பிடும் அப்படின்னு எது கிருபு பொய். அப்ப அதனால நம்மள்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா, என்ன சிந்தனை இருக்கணும் அப்படின்னா, இப்ராஹிம் அதிகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உணர்த்திய அந்த பாடத்திலிருந்து என்ன அப்படின்னா, நாம் பாவத்தின் பக்கம் நாம் மீறாமல் இருக்கணும், பாவத்தின் போகாம இருக்கணும். ஆனால் பாவம் நிகழ்ந்து விட்டால் ரப்புல் ஆலமீன் என்னை மன்னிப்பானா அந்த சிந்தனை வந்துடக்கூடாது. என்ன வந்துடக்கூடாது, என் ரப்புல் ஆலமீன் என்ன மன்னிப்பானா. அதே போல நம்ம இப்ப பாவம் செய்யாம இருக்கிறோம், பிறர் பாவம் செய்யறத பார்த்துட்டு இவனா மனுஷனா, இவனெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாது. புரியுதா இல்லையா? அப்ப எல்லாத்தையும் மன்னிப்பவன் அவன். அவனுக்கு என்ன பேர் இருக்கு, அவனுக்கு என்ன பேர் இருக்குங்க, வஃபார், வஃபூர். அப்ப அவனுடைய அந்த வஃபூராக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், நாம் பாவம் செய்யறோம், நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். மன்னிப்பதுல பல விதம் இருக்குது. அவன் மன்னிக்கிறதுல
பல விதம் இருக்குது. இன்னல அசனாத்த இது இவனு செய்யார், நற்காரியங்கள் செய்வதன் மூலமாக பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த ஒரு வழிதானா அப்படின்னு சொல்லி கேட்டா அது மட்டுமே அல்ல. எது மட்டுமே அல்ல? அந்த வழி மட்டுமே அல்ல. ரப்பல் ஆலமீன் எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய பாவத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை மீட்டு எடுப்பதற்காக வேண்டி நோய்களை தருவான், கஷ்டங்களை தருவான், சோதனைகளை தருவான், துன்பங்களை தருவான், இவைகளெல்லாம் தருவான். யாருக்கு தந்தான்? 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள். அத்தனை நபிமார்களுக்கும் சோதனை இருந்தது. எல்லா நபிமார்களுக்கும் யாருக்கா சோதனை இல்லாம இருந்துட்டாங்க? யாருக்கா? ஏதாவது நபியை நீங்க இதுவரையும் குர்ஆன்ல பேசப்படக்கூடிய 25 நபிமார்கள், அதுல ரொம்ப பிரபலமா நீங்க கேள்விப்பட்ட நபிமார்கள் யாரா ஒரு நபி சோதனை இல்லாமல் சந்தோஷமாவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்குதா? உலகத்தில் இன்று வரையும் பல கோடான கோடி மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். பணத்திலேயே பிறந்து அப்படியே உருண்டு அதிலே வளர்றா. அவனுக்கு ஏதாவது சோதனை இல்லாம இருக்குதா? கஷ்டம் இல்லாம இருக்குதா? எல்லாத்துக்கும் சோதனை வரும், துன்பங்கள் வரும். ஆனால் ரப்பல் ஆலமீன் யாருக்கு எப்படி தருகிறான் என்பது முக்கியம். சில பேருக்கு அதாபாக மாறும், சில பேருக்கு ரஹ்மத்தாக மாறும். சில பேருக்கு அதாபுகள், சில பேருக்கு ரஹ்மத்தாக மாறும். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்காண்டி வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்தாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்க. என்னது? உடம்பு சரியில்லை கேள்விப்பட்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்காண்டி வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்பளி போத்தி படுத்திருக்கிறாங்க. எது? கம்பளி. ஜுரம் வந்தா உடம்பு ரொம்ப வீக்னஸ் ஆகும், அதுல குளிர் ஏற்படுமா இல்லையாங்க? அந்த குளிரின் காலத்துல ஸல்லல்லாஹு கம்பளி போட்டிருக்கிறாங்களா? கம்பளிக்கு மேல் கை வைத்தால் அங்க வரையும் என்ன இருக்குதா? அதனுடைய வெப்பம் தாங்க முடியாம இருக்குதா? என்னங்க, கம்பளிக்கு மேல வெப்பம் இருந்துச்சுன்னா அப்ப உடம்பு எந்த அளவுக்கு தாக்கி இருக்கும், சூடு எந்த அளவுக்கு ஜுரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கி இருக்கும். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு யா ரசூலல்லாஹ், உங்களுக்கா இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு வந்தா பரவாயில்ல, எங்களுக்காவது இது நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலாச்சே, உங்களுக்கா அப்படின்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை விடவும் அதிகமாக நான் தான் சோதிக்கப்படுவேன் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு? ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது முத்து முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன ஜுரம், சின்ன கவலைகள், சின்ன வயிறு வலி, சின்ன ஏதாவது வந்தாவே அப்படியே தோன்று போயிடுறாங்க. அல்லாஹ்வின் பக்கம் உண்டான அந்த சிந்தனை நம்மளை விட்டு தூரம் ஆயிருங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு என் ரப்பல் ஆலமீன் என்னுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி, அல்லது என்னுடைய சூழலை மாற்றுவதற்காக வேண்டி, அல்லது நம்மளுடைய அந்த தன்மைகள், நம்மளுடைய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குணங்களை சீர்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம் சூழல் மாறுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ் நாளைக்கு உங்கள்கிட்ட வருவேன், எனக்கு என்னுடைய கணவருக்கு எனக்கு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்க நிறைவு செய்யுங்க அப்படின்னா என்னங்க? கொலா கேட்டு வர்றாங்களா? என்ன கேட்டு வர்றாங்க? கொலா கேட்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிடப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி கேட்கிறாங்க. 2 பெண் வேண்டது அந்த பெண்மணியா அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு ஆச்சரியம். என்னன்னா, மதீனத்தில் அப்படி ஒரு தம்பதியினர் போல வாழலையா, அப்படி அந்நியமான ஒரு வாழ்வு, அப்படி என்னங்க, அப்படி ஒரு நெருக்கமான வாழ்க்கை. அவங்கள பார்த்து ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சா கணவன் மனைவி இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் வாழ்ந்த, அவர்கள் ஏன் அந்த பெண்மணி எதுக்காக குலா கேட்டு வருகிறார் என்ற எண்ணம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக அந்த பெண் தயாராகிறாங்க. வர்றாங்க. வர்ற வழியில கீழே கால் தள்ளினது, கல் தடிக்கு ஒரு காயம் ஏற்படுது, கீழே விழுகிறாங்க, காயம் ஏற்படுது. காயத்துக்கு திரும்ப மருந்து போட்டு இது பண்ணிட்டு கேட்டுட்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே ஸல்லல்லாஹு என்னம்மா, என்ன எதுக்காடி, என்ன விஷயம், நேற்று கேள்விப்பட்டேனே, அந்த மாதிரி என்ன உங்களுடைய கணவனை
குலா வாங்குறதுக்காண்டி வந்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லதான் சொன்னேன். யார் சொல்லலாம், எனக்கு அந்த சிந்தனை இருந்தது. ஆனால் இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நான் குலா வாங்கலை என்பதற்காண்டி தான் வந்திருக்கேன். என் கணவனோட வாழ போறேன் என்பதற்காண்டி. என்ன காரணம், என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லும் போது சொன்னாங்களா, நானும் என் கணவனும் வாழக்கூடிய வாழ்க்கை இந்த மதீனா முழுக்க போற்றப்படுகிறது. அந்த அளவிற்கு எனக்கு ஒண்ணு என்றால் அவர் விட்டு கொடுப்பதில்லை, அவருக்கு ஒன்று என்றால் நான் விட்டு கொடுப்பதில்லை. ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு சண்டை, ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன கஷ்டங்கள் கூட ஏற்படல. இப்படிப்பட்ட ஒரு அந்நியோன்யமான வாழ்க்கை. இதை பார்க்கும் போது எங்களுக்கு என்ன ஒரு பயம் வந்துருச்சுன்னா, என் ரப்புல் ஆலமீன் எங்கள் மீது கோபம் கொண்டு விட்டானோ, என் மீது கோபம் கொண்டு விட்டானோ. ஏனென்றால் சில பேருக்கு ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும். அது என்னன்னா, அவனை விட்டு அல்லாஹ் தூரமா இருக்கான்னு அர்த்தமா. என்னங்க, ஜுரம் வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சபையில, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில சொன்னாங்க, நோய்கள் வருவது அது அல்லாஹ் உங்களுடைய சூழலை, உங்களுடைய அந்தஸ்தை மாற்றுவதற்காக வேண்டி, உங்களுடைய பாவங்களை நீக்குவதற்காக வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சாபி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி ஜுரம் தலைவலி எதுவுமே வந்ததே இல்லையா, தும்மல் கூட வந்தது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இப்படி இருப்பவர் நம்மளுடைய சபைகளே இருக்க தேவையில்லை, நீங்க எந்திச்சு போங்க அப்படின்ட்டாங்க. ஒவ்வொரு படைச மின்னா அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னாங்க. ஆரோக்கியம் இருக்க வேண்டியதுதான். ஆனால் இடையில் ஏற்படக்கூடிய சில தங்கடங்கள் தடங்குகள் வரலாம். ஆனால் அந்த வருகை என்பது என் ரப்புல் ஆலமீன் அவன் நேசிக்கிறான், அவனின் பக்கம் நான் திரும்புகிறேன் என்பதை காட்டுவதற்காக வேண்டி. எதுவுமே இல்லாவிட்டால் அவன் என்னை விட்டும் தூரமாகிவிட்டான். அல்லாஹ் பாதுகாக்கிறான். புரியுதா இல்லையாங்க? ஈவ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு காலங்க சோதனை? ரொம்ப காலம் போயிட்டீங்க, அவ்வளவுதான் இல்லை. இப்ராஹிம் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு காலங்க? ஒரு 14 வருஷம் வச்சுக்கணும். 14 வருட காலம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இல்லாம போனது. அவங்க அதற்கு அப்புறம் கொஞ்ச காலம் வாழ்றாங்களா இல்லையா? அப்ப அவங்ககிட்ட கேட்கப்பட்டுச்சா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள் அத்தனையும் நீக்கப்பட்டு அல்லாஹ் எல்லாம் மீட்டு கொடுத்தான், இந்த வாழ்க்கைக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த வாழ்க்கைக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்கன்னா, அந்த 7 வருட காலம் 14 வருட காலம் இருக்கிறதா இல்லையா, அப்ப நான் சோதனைப்படும் போது, நான் சோதிக்கப்பட்ட போது என் ரப்புல் ஆலமீன் என்ன இடத்துல நிதம் வந்து கேட்பான், ஐயோ எப்படிப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பான். நிதம் வந்து அல்லாஹ் விசாரிப்பானா, ஐயோ எப்படி இருக்கிற அப்படின்னு. என் ரப்புல் ஆலமீன் எனக்கு அந்த சோதனையில் இருந்து என்னை மாத்தினான், இந்த காலம் வரையும் என் ரப்புல் ஆலமீன் இன்னும் என்கிட்ட வந்து கேட்கவே இல்லை அப்படின்னா. வாழ்க்கை சீராயிருச்சு, அல்லாஹ் எல்லாம் கொடுத்துட்டான், ஆனா என் ரப்புல் ஆலமீன் என்னிடத்துல வந்து கேட்கவும் இல்லை, என்ன நல விசாரிக்க கூட இல்லையே, அப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா. அப்ப நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சில தடங்கல்கள் வரலாம். அது அல்லாஹ்வுடைய அவனின் பக்கம் நாம் நெருங்குவதற்காக வேண்டி, அல்லது அவன் நம்ம பக்கம் நெருங்கி வந்து விட்டான் என்பதற்காக உண்டான அடையாளமே தவிர, நான் என்ன நினைச்சுக்க கூடாது, எனக்குதான் இப்படி வரணுமா, எனக்குதான் அப்படி வரணுமா அப்படின்னு யோசிக்க கூடாது. அது அல்லாஹ்வுடைய சுன்னா. நபிமார்களை சோதித்தார். சோதனை என்பது அதை இன்னைக்கு படிச்ச மாதிரி அல்லாஹ் அந்நாபிய வலி என்னது, கஷ்டங்களை தருபவனும் அவனை, அதை நீக்குபவனும் அவனை. புரியுதா இல்லையா? அவனை தொழுதா ஒண்ணு நன்மை மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னா, எந்த நபிமார்களுக்கு அப்படி நன்மை மட்டும்தான், சந்தோஷம் மட்டும்தான் கிடைத்தது? புரியுதா இல்லையாங்க? அல்ஹம்துலில்லாஹ். அந்த பெண்மணி சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, ரசூலுல்லாஹ் நாங்கள் இப்படி வாழ்றதை பார்த்து எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை கூட வந்தது இல்லை, அதனால எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, அல்லாஹ் எங்களை விட்டு தூரமா இருக்கிறானோ என்ற சின்ன இது வந்துச்சு, அதனாலதான் குலா கேட்டு வந்தேன். ஆனா வர்ற வழியில இந்த காலில் அடிபட்டு எனக்கு ஒரு சோதனை வந்தது. அப்ப அல்லாஹ் இன்னும் என்னை நேசிக்கிறாங்க, அதனால எனக்கு குலா வேணாம், என் கணவனுடன் சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கஷ்டங்கள் வரும்போது என் ரப்புல் ஆலமீன் என்னை இன்னும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்ற எண்ணத்துடன் அவர்கள் பயணித்தார்கள் என்றால், அந்த வாழ்வியல் நம்ம இடத்துல வரணும். புரியுதா இல்லையாங்க? அந்த சூழல் வர வேண்டும்.
அந்த சூழல் வந்தால். ஏனென்றால் எல்லாமே நோன்பு முடிச்சுட்டு அமர்ந்து இருக்கிறீங்க. நோன்புடைய காலத்தில் நீங்கள் செய்த அந்த அமலுக்கு இபாதத்துக்கு அல்லாஹ் கூலிகள் தந்து கொண்டே இருப்பார். ஆனால் உடம்புடைய உபாதைகள் இருக்கா இல்லையா, உடம்புடைய சீர் மாற்றங்கள், சில நிலைகள் மாறலாம், சில சூழல்கள் இருக்கலாம், அதிகமான சதிகள் சில நேரங்கள். ஆனா நம்ம என்ன நினைக்கூடாதுன்னா, நோம்புல இவ்வளவு இப்படி எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேணாம். என் ரப்புல் ஆலமீன் அவன் என்னை பாதுகாக்கிறான். அப்போது என்னை நோம்பு காலத்தில் என்னை ஆரோக்கியமா நோம்பு வைக்க வைத்தானே, அவனுக்கே லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர் ரப்பே, அவனுக்கே எல்லா புகழும். இன்னும் என்னை இன்னும் எனக்கு இப்படி தந்து என்னுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்ற எண்ணம் வரணுமே தவிர என்ன வந்துடக்கூடாதுங்க. என்னைய வீட்டு ஒதுக்கிறான், எனக்கு தான் கிடைச்சானா அப்படின்றது. எல்லாம் என்ன பண்ணோம், எல்லாம் பாதுகாப்பு. நம்ம இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடிய அந்த சிந்தனையில் கொஞ்சம் கூட வழி அப்படின்னு லேசா ஆயிடக்கூடாது. ஏன்னா ஷைத்தான் வந்து இப்படி வேணா உள்ளத்தை அடிமாக்கும். ஷைத்தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அவனுக்கு இது பண்ணுவான். ஒருத்தன் பாவம் செய்யறான்னு, அவனை எப்படி வழி கெடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். ஒரு பெரிய ஆபீஸ் அவர்கிட்ட வந்து நீ பாவம் செய்யணும்னு சொல்லுவான். அவரே பாவத்தை எட்டுன தூரமால இருக்கிறான். புரியுதா இல்லையா? அவர்கிட்ட அதை சொல்ல மாட்டான். அவரை எப்படி வழி கெடுப்பான் தெரியுமா? பெரிய ஆபிதா அவன்கிட்ட போவான். நீ இப்படா தொழுகிறா, உன்ன மாதிரிலாம் தொழுக முடியுமா, நீ யாரு, நீ உள்ளத்துல போடுவான். நீ மாதிரி அந்த உலகத்துல யாராவது தொழுக முடியுமா, நீ நின்றனா அப்படி, நீ சஜிதால இருந்தனா அப்படின்னு உள்ளத்துல ஒரு இதை போடுவான். இதன் மூலமா என்ன பெருமை வரும். ஷைத்தான் வழி கிடைக்கிறதுக்கு பல விதம் இருக்கு. அவன் பல நேரங்கள்ல பல இடங்கள்ல பல சூழல்ல வருவான். புரியுதா இல்லையாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்து தான் வந்தாங்க. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துல மலக்குல் மௌத் வரைக்கும் யோசிப்பாங்க. ஷைத்தான் வந்தான் முன்னாடி. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏன்டா இதே இங்கேயே நீ வந்த அப்படின்னாங்க. அப்பா நீ ஏன்பா இங்கே வந்தா, உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னா, மூசா எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சின்ன இது, எனக்காண்டி நீங்க அல்லாட்ட பேசுங்க. உனக்காண்டி நான் அல்லாட்ட பேசணுமா? அப்படி என்னடா பேசணும்? இல்ல நான் அல்லாட்ட நான் செய்த பாவத்துக்கு தௌபா தேடிடலான்னு இருக்கிறேன். என்னது தௌபா தேடிடலான்னு? அல்லாஹ் என்ன மன்னிப்பானா அதை மட்டும் கேட்டு சொல்லுங்க, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொன்னே. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரே சந்தோஷம். யாரு மேப்படியானே வந்து வாலண்டரியா என்னைய மன்னிச்சுக்க, ரப்ப உன்னை மன்னிக்க மாட்டானா அப்படின்னா டோட்டல் இது முடிஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல, நீ அதெல்லாம் கவலைப்படாத, யாரு சைத்தானுக்கு போய் சொல்றாரு, அதெல்லாம் இது பண்ண நம்ம அல்லாட பேசிட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன மூசா என்ன இல்லை, இந்த மாதிரி அவர் வந்தான் வந்துட்டு எனக்கு ஏதாவது தௌபாவுக்கு வழி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டான். ரப்புல் ஆலமீன் அவனுக்கு தெரியுங்களா? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து அவன் சொன்னா, நான் அவனை வந்து கியாமத் வரையில சபிச்சிருக்கிறேன். இலா யௌமி யுபஅத்துன், எது கியாமத்துல எல்லாம் எழுப்பப்படும் வரை அவனுக்கு சாபம். அது வரையில சபிச்சிருக்கான். ஆனா அப்படி இருந்துமா அவனை வந்து தௌபா தேடி வந்திருக்கிறான். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவனை மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஆனா அவன்கிட்ட என்ன சொல்லுங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரு உங்களை விட அவனுக்கு எங்க இருக்குன்னு நல்லா தெரியும். அங்க போய் ஒண்ணு அவன் செஞ்சதுக்கு ஒண்ணும் இல்லை, அங்க போய் அவனை சைதா மட்டும் செய்ய சொல்லுங்க போங்க அப்படின்னு. எது மூசா அலைஹிஸ்ஸலாம், இது என்ன சின்ன விஷயம் தானே, இதான் அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு நேரம் வந்தாங்க. வந்து எப்பா அல்லாட்ட கேட்டா உடனே அல்லாஹ் மன்னிக்கிறேன்ட்டான். உனக்கு ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, உனக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கபரு தெரியுமா? அது நல்லா தெரியுமே, அவர்னாலதானே நான் இங்க இதுக்கே வந்தேன். அவருடைய கபரு எனக்கு தெரியாம இருக்கும், அந்த கபரு நல்லா தெரியும். அப்பனா அங்க போய் அவருக்கு போய் சரிதா செய்யணும் அல்லாஹ் சொன்னான். என்ன மூசா, அவர் அல்லாஹ் படைச்சு அங்க வச்சிருக்கும் போதே அவருக்கு நான் சரிதா செய்யறேன், அவருடைய கபருக்கு போய் சரியா செய்யணும், உங்க வேலையை நீங்க பாருங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். புரியுதா இல்லையா? அவன் எப்படியாவது ஏதாவது ஒரு வழியை பண்ணிட்டே இருப்பான், ஏதாவது ஒரு சூழல் உருவாக்கிக்கிட்டே இருப்பான். நான் ரப்புல் ஆலமீன் அவன் எந்த இடத்துல நீ இருக்கிற அப்படின்றது மட்டும்தான் அல்லாஹ் பார்க்கிறான். புரியுதா இல்லையா? அப்படி இருந்தோம் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு நம்முடைய நிலை மாறாமல் இருந்தால் எல்லாம் நாம் நினைத்ததின்படி அல்ல. அலி ரலியல்லாஹு சொல்வார்கள், ரப்பே நீ தந்த நியாமத்துகள் என்ன தெரியுமா, நான் நினைத்ததின்படி நீ இருக்கிறாய் ரப்பே. சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்க,
நான் நினைச்சது மாதிரி நீ இருக்கிற, நீ நினைச்சது மாதிரி நான் ஆவதற்கு நீ தௌஃபீக் செய். நான் நினைச்சது மாதிரி நீ இருக்கிற ரப்பே, ஆனா நீ நினைச்சது மாதிரி நான் ஆவதற்கு நீ தௌஃபீக் செய் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அப்படின்னா நம்முடைய வாழ்வியலை அப்படி ஆக்கிக் கொள்வோம். அவன் நினைத்ததின்படி வாழக்கூடிய நிலைக்கு அல்லாஹ் ஆக்கிடுவான். புரியுதா இல்லையாங்க? அல்லாஹ் கைதாக்கிடுவான். நம்முடைய வாழ்வியலில் சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் வந்து போகும். ரப்பல் ஆலமீன் மாற்றுவான். அவனுடைய வாக்குறுதி என்ன தெரியுமா? இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. சோதனைக்கு பின்னாடி, கஷ்டங்களுக்கு பின்னாடி மகிழ்ச்சி வந்தே தீரும். அது ரப்புடைய அல்லாஹ் எப்படி ஆக்குவான்? கஷ்டங்களுக்கு பின்பு அதை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அதனால் நாம் சோதனைகளை கண்டு, கஷ்டங்களை கண்டு தோன்றிட வேண்டாம். ரப்புல் ஆலமீன் பக்கம் நிலைத்து இருப்போம். அல்லாஹ் ஹைராக மாற்றுவான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அவனை நினைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்துள்வானா. செய்தனா முஹம்மதின் ஆலி செய்தனா முஹம்மதின் வசீலத்தை அருள் பதில் ரிதுவானுல்லாஹி தஆலா அஜ்மாயின். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் வந்து ஒரு 4 பேர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக வேண்டி நியத் செய்து கொள்ளுங்கள். அதே போல வரக்கூடிய வியாழக்கிழமை மாலை ஜுமாட், அதாவது வரக்கூடிய வியாழக்கிழமை இன்ஷா அல்லாஹ் அசருக்கு பின்பு சரியாக 5:30 மணி அளவில் நம்ம மன்சூர் அக்கா 5 மணிக்கு எல்லாம் அங்கே வந்துட்டீங்க. மன்சூர் அக்கா அவங்களுடைய வீடு இருக்கா இல்லையா? அவங்க வீட்டில் இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய லொக்கேஷன் வந்து நம்ம குரூப்பில் போடப்படும். அவங்க வீட்டில் வந்து துஆ சலாமத் வச்சிருக்கிறாங்க. நம்முடைய மதரசாவிற்கு எல்லோருக்குமே அழைப்புகள் தந்திருக்கிறாங்க. அதனால எல்லாமே 5 மணிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே நம்ம அசர் இது தொழுதுட்டு அப்படியே யாசின் எல்லாம் ஓதிட்டு அவங்களுக்காண்டி துஆ செஞ்சுட்டு அப்படியே இங்கேயும் மகரிப் பின்னாடி நாளை ஜுமாட் அல்லவா, அதனால மஜ்லிஸ் இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் யாருமே மறந்து இருந்துவிட வேண்டாம். எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வியாழக்கிழமை வந்து கலந்துக்கிறேன். ஓகேவா? இது எல்லா ரப்புல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆயிஷா சித்திகா பின்தி அப்துல் அஜீஸ், அந்த அவங்களுக்காக வேண்டி. அவங்க யாரு அப்படின்னா நம்ம ஜமீல் அவங்களுடைய மாமியார், நஜீப் நம்ம தத்தோ அவங்களுடைய தாயார். அவங்களுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் நியத் செய்து கொள்ளுங்கள். அதே போல முகமது அலி ரெண்டு லால்பேட்டையில் நம்ம நூறுலா உஸ்தாதுக்கு நூறுலா எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் நியத் செய்து கொள்ளுங்கள். அதே போல நம்ம பஹாவதி அண்ணன் வந்து சில பேர்கள் தந்துருக்காங்க. சுல்தான் பிவி பின்தி இப்ராஹிம் ஷா, அது யாருக்கு உங்களுக்கு? ஃபாத்திமா. ஓகே. அதுக்கடுத்து முஹம்மது ஜியாவுத்தீன் பின் அமீன், இவங்களுக்கு ஆடி நியத் செய்து கொள்ளுங்கள். அபூதா போனார் அபூதாவுன்னா இந்த வாரம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல நம்ம JKRல வேலை செய்யக்கூடிய ரஹீமா, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. அவங்க சூறா காணி என்னது ஏற்ற வாங்கி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த பரிபூர்ண ஷிஃபா காணி நியத் செய்து. அசிரீனா அவங்களுக்கு என்ன ஷிஃபா காணி? இறந்துட்டாங்களா? ஷிஃபா காணியானா அவங்களுக்கு அசிரீனா அவங்களுக்கு அடி நியத் செய்து கொடுங்க. படாவி முன்னாள் பிரதமர், கேட்க லிஸ்டுகள் நீட்டி கொண்டே இருக்கிறது. வேற எதுவும் இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கைராக இருப்பான் இன்ஷா அல்லாஹ். எல்லாத்தையும் நியத் செய்துக்கிறீங்க. أبد نبينا سيدنا أخبرنا مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم عبدك نبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அதே போல நம்ம ஹலீஃபா பாபாவாக இருக்கக்கூடிய
அவங்களுடைய மாமியார் சிங்கப்பூர்ல இந்த வாரம் மூத்து அவங்களுக்காக ஃபாத்திமா கனி பின்தி இப்ராஹிம் கனி அவங்களுடைய பெயர் இன்ஷா அல்லாஹ். ஃபாத்திமா பின்தி இப்ராஹிம் கனி அவங்களுக்காக இன்ஷா அல்லாஹ் நியத் செய்வோம். بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم تنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون وقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فإلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون فسواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين. واضرب لهم مثلا أصحاب القرية إذ جاء المرسلون إذ أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم مرسلون. قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن بشيء إن أنتم إلا تكذبون. قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين. قالوا إنا تطيرنا بكم إن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم. قالوا طائركم معكم إن ذكرتم بل أنتم قوم مسرفون. وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون. وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون. أتخذ من دونه آلهة يردني الرحمن بضر لا تغن عني شفاعتهم شيئا ولا ينقذون. إني إذا لفي ضلال مبين. إني آمنت بربكم فاسمعون. قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفرني ربي وجعلني من المكرمين. وما أنزلنا على قومه من بعده من جند ما كنا منزلين. إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون. يا حسرة على العباد ما يأتيهم من رسول إلا كانوا به يستهزئون. ألم يروا كم أهلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون. وإن كل لما جميع لدينا محضرون. آية لهم الأرض الميتة أحييناها وأخرجنا منها حبا ومنه يأكلون. وجعلنا فيها جنات من نخيل وأعناب وفجرنا فيها من العيون ليأكلوا من ثمره وما عملت أيديهم أفلا يشكرون. الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم ومما لا يعلمون. وآية لهم الليل نسلخ منه النهار فإذا هم مظلمون. والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم. والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم. الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون. وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون فخلقنا لهم من مثله ما يركبون. وإن نشأ نغرقهم فلا صريخ لهم فلا هم ينقذون إلا رحمة منا ومتاعا إلى حين. وإذا قيل لهم اتقوا ما بين أيديكم وما خلفكم لعلكم ترحمون. وما تأتيهم من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين. وإذا قيل لهم أنفقوا مما رزقكم الله قال الذين كفروا للذين آمنوا هل نطعم من لو يشاء الله إن أنتم إلا في ضلال مبين.
ويقولون من آيات الوعد ينصرهم ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم وهم يخصمون ولا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميع لدينا محضرون واليوم ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة اليوم في شغل فاكهون هم أزواجهم في ظلال الأرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يدعون سلام قولا من رب رحيم سلام قولا من رب رحيم سلام قولا من رب رحيم وامتازوا اليوم أيها المجرمون ألم أعهد إليكم يا بني آدم ألا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن اعبدوني هذا صراط مستقيم ولقد أضل منكم جبلا كثيرا أفلم تكونوا تعقلون هذه جهنم التي كنتم توعدون اصلوها اليوم بما كنتم تكفرون اليوم ولا أفواههم وتكلمنا أيديهم بما كانوا يكسبون ولو نشاء لطمسنا على أعينهم فاستبقوا الصراط فأنى يبصرون ولو نشاء لمسخناهم على مكانتهم فما استطاعوا مضيا ولا يرجعون ومن نعمره ننكسه في الخلق فلا يعقلون وما علمناه الشعر وما ينبغي له إن هو إلا ذكر وقرآن مبين لينذر من كان حيا ويحق القول على الكافرين أولم تروا أنا خلقنا لهم مما عملت أيدينا أنعاما فهم لها مالكون وذللناها لهم فمنها ركوبهم ومنها يأكلون ولهم فيها منافع شاربة فلا يشكرون واتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيعون نصرهم وهم لهم جند مهترون ولا يحزنك قولهم إنا نعلم ما يسرون وما يعلنون أولم ير الإنسان أنا خلقناه من نطفة فإذا هو خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقه قال من يحيي العظام وهي رميم قل يحييها الذي يشاء أول مرة وهو بكل خلق عليم الذي جعل لكم من الشيء الأخضر نارا فإذا أنتم منه توقدون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون وسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس آمين 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 بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين
اللهم صل وسلم وبارك على سيدنا قرة مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا ذا الجلال والإكرام. اللهم اغفر لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. اللهم ربنا لا تؤاخذنا بسوء أفعالنا ولا تهلكنا بخطايانا ولا تهلكنا بذنوبنا يا ذا الجلال والإكرام. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله يا ذا الجلال والإكرام. اللهم أعطيت مثل ما قرأناه من كلامك العظيم هذه هدية واسلة ورحمة نازلة وبركة شاملة وتعبة كاملة مقبولة مرضية متصلة منا سيدنا قرة مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم خاصة. ثم إلى حضر جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والمفسرين والمحدثين والصلحاء والصالحين. ثم إلى حضر جميع البدريين والخندقين والأحديين والحنينيين والتبوكيين وسائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين. ثم إلى حضر جميع مشايخنا من المشارق والمغارب كلهم أجمعين. اللهم انفعنا بعلومهم اللهم انفعنا ببركاتهم اللهم امددنا بمعجزاتهم وبكراماتهم يا ذا الجلال والإكرام وبحرمتهم وببركاتهم. ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وجداتنا وجيراننا وقراباتنا وجميع أمة سيدنا قرة مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم خاصة ومن خصوص منهم. ثم إلى روح من تلون القرآن العظيم اسمه عبد الله أحمد بدابي نور الله مرقده. ثم إلى روح عائشة صديقة بنت عبد العزيز نور الله مرقده. ثم إلى روح محمد علي نور الله مرقده. ثم إلى روح سلطان بيبي بنت إبراهيم شاه نور الله مرقده. ثم إلى روح محمد زياء الدين بن آمين نور الله مرقده. ثم إلى روح أزلينا نور الله مرقدها. ثم إلى روح فاطمة بنت إبراهيم ولي نور الله مرقده. ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وجداتنا وجيراننا وقراباتنا وجميع أمة سيدنا قرة عنا مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم خاصة. اللهم اجعل قبورهم وقبورنا روضة من رياض الجنة ولا تجعل قبورهم وقبورنا عبرة من عفر النيران. اللهم وسع قبورهم وقبورنا يا ذا الجلال والإكرام ولا تضيع قبورهم وقبورنا يا ذا الجلال والإكرام. اللهم اغفر ذنوبهم وذنوبنا يا ذا الجلال والإكرام. اللهم ارحم عليهم وعلينا يا ذا الجلال والإكرام. اللهم وبحرمتهم وببركاتهم اللهم اشف أمراضنا يا شافي الأمراض. اللهم اشف أمراضنا يا شافي الأمراض. لا شفاء إلا شفاءك فاشف أمراضنا يا شافي الأمراض يا ذا الجلال والإكرام. اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. اللهم رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا تقبل منا دعاءنا وسائر أعمالنا بحرمة حبيبك ونبيك وصفيك سيدنا قرة مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم وبآل بيت رسول الله صلى الله عليه وسلم وبوسيلة أصحاب رسول الله صلى الله عليه وسلم وببركة وبوسيلة أهل البدريين رضوان الله تعالى عليهم أجمعين وبحرمة مشايخنا يا ذا الجلال والإكرام وببركة أسماؤك الحسنى يا ذا الجلال والإكرام. بنا من سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله
عليه وسلم